கிறிஸ்து நாமத்தில் இந்த நாளை கூட்டி கொடுத்த தயவுக்காக கர்த்தருக்கு நன்றி. இந்த 43வது நாளிலே அப்பா ஜபிக்க துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக நேரத்திற்காகப்பா உங்களுக்கு கொடான கோடி நன்றி ராஜா. இந்த வேலையில் பார்க்கின்ற அப்பா சால்வேஷன் டேவில் பார்க்கிற பிள்ளைகளையும் தகப்பனே யூடியூபில் பார்க்கும் பிள்ளைகளையும் அப்பா நீர் கரம் பிடித்து நடத்துங்க. அந்த பிள்ளைகள் என்ன வாஞ்சையோடு பார்க்கலாம், அந்த எல்லா தேவைகளையும் சந்திங்க ராஜா. இப்பொழுதும் பாடல்கள் பாடி துதித்து ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் என்னடியா திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியா திரு நாமத்தின் ஆதரவில். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்கும் மாபெரும் மன்னவனே உமக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பரவீர் கொடுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பரவியம் கொடுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை ஆதயவு கிருபை எத்தனை ஆச்சரியம். எத்தனை ஆதயவு கிருபை எத்தனை ஆச்சரியம். மகிழம் தீரந்தனின் ஜீவனொரு வழியா. மரணம் தீரந்தனின் ஜீவனொரு வழியா. நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதி. நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதி. இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். கர்த்தரின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தையின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. வேறொரு தேற்றமில்லை பரனே. ஆதிரே அன்றி கீதத்தில் வேறொரு
உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியா திருநாமத்தின் ஆதரவில். 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூடப்பா இந்த 43வது நாளை கூட்டி கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் பாடுகிற ஒவ்வொரு பாடல்களையும் துதியும் ஸ்தோத்திரங்களும் வார்த்தைகளும் தகப்பனே உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்க நீர் பொறுப்பெடுத்து கொண்டு தகப்பனே தொடக்கம் முதல் முடியும் வரை அப்பா எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பார்க்கிற பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க. வந்திருக்கிறோம் பிள்ளைகளையும் வர வேண்டிய பிள்ளைகளும் புனிதமாக தகப்பனே அழைத்து வந்து தகப்பனே நீர் பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எந்தெந்த காரியங்களுக்காக அப்பா நாங்கள் ஜெபிக்க போகிறோமோ தகப்பனே எல்லா ஜெபத்திற்கும் நாம் என்றும் ஆமென் என்று பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறேன். இந்த 42 நாட்கள் நாங்கள் இந்த ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து விட்டதற்காக உமக்கு கொடியான கொடி நன்றி ராஜா. துதிகன மகிமை எல்லாம் நீ ஒருவருக்கே எடு. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணும் கோட்டையும் நம்மை நம்பி இருக்கிறவர்கள் அறிந்திருக்கிறார். இந்த வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் நல்லவர். அவர் நம் இக்கட்டு நாளில் இப்போ நாம் இருக்கிறது ரொம்ப இக்கட்டான காலத்தில் தான் இருக்கோம். 43வது நாளில் இருக்கோம். இன்னும் ஒன்றும் தொடங்கலை. ஸோ வேதனையோட காரியம். இதற்காக நாங்கள் ஜெபிச்சுருக்கோம். கர்த்தர் அற்புதம் செய்வார். இதை வச்சு ஒரு பாடலை பாடலாம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தொழிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தொழிக்கும். ஆகாயவன் நிலா அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவன் நிலா அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிழ்வாரின் பாசம் வெறீரே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்றுயர்ந்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிழ்வாரின் பாசம் வெறீரே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், கொன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனை காக்கு. குறுகிட மாட்டோம், கொன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனை காக்கு. ஆனந்த துதியுடன் கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும். ஆகாய வெண்ணிலா அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய வெண்ணிலா அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதியினிலே ஏறுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேயாவும் பாராளும் வேந்தன் மலையாகும். ஆதியினிலே
சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மலரும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த ஒளி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொழிக்கும். ஆகாயவின் நிலா அவர் ஜனம் பெருகும், ஆதவர் வாக்கு மலிக்கும். ஆகாயவின் நிலா அவர் ஜனம் பெருகும், ஆதவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமரிக்கை வாழை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமரிக்கை வாழை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துளி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும். ஆனந்த துளி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும். ஆகாயவின் நிலா அவர் மனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் நிலா அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் நிலா அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 43வது நாளிலே சபையில் யாராவது ஒருவர் கரங்களை உயர்த்தி கர்த்தரை அவருடைய இந்த கட்டுமான பணிக்காக இந்த தேவையான முதலாவது சிமெண்ட் காரியம் 10,000 மூட்டை சிமெண்ட் தேவைக்காக நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம். அதற்காக யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு கிருபையா நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த சாயங்கால வேளைக்காய் நன்றி ராஜா. தேவரீர் கர்த்தாவே மட்டுமாக சப்பா எங்களுடைய வாழ்க்கையில் ராஜா நீர் நல்லவரும் வல்லவரும் ஐயா. எங்களுக்கு நீர் போதுமானவராக இருந்தீரே, உமக்கு நன்றி 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 ராஜா. ஏசப்பா உம்முடைய ஆலயத்தின் காரியங்களை கர்த்தாவே நீர் கவனமாக கர்த்தாவே பார்த்து கொண்டிருக்கிறீரப்பா. நீர் கர்த்தாவே ஏற்ற வேளையில் ராஜா ஏற்ற காரியங்களை செய்கிற தேவன் நீர் ஒருவரே அப்பா. விசேஷமாக சுவாமி இந்த 40 கர்த்தாவே நாட்கள் முழுதுமாக ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களும் உடைய கர்த்தாவே துரிதில் இருக்குதப்பா. அப்பா நீர் நினைத்துள்ளீர் ராஜா. நீர் உண்மையாகவே கர்த்தாவே ஏற்ற வேளையில் நீங்கள் ஏற்ற காரியங்களை செய்கிற தேவன் என்று நாங்கள் விசுவாசித்து கர்த்தாவே நாங்கள் உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் ராஜாவே. தேவரீர் இந்த 43ஆம் நாளில் ராஜா எங்களுடைய ஆலயத்த காரியங்களை உடைய கர்த்தாவே பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி. தேவரீர் அதோடைய காரியங்களை கர்த்தாவை நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. அந்த ஃபவுண்டேஷன் காரியத்துக்கு தேவையான சிமெண்ட் அப்பா, ஜல்லி ராஜா கர்த்தாவே, மணல் கர்த்தாவே, கம்பிகள் சுவாமி, இன்னுமாக எந்தெந்த கர்த்தாவே காரியங்கள் தேவை என்று எங்களுக்கு முன்பதாகவே நீர் அப்பா எல்லாவற்றையும் அறிந்திர தேவனாயிருக்கிறீர் அப்பா. எங்களுடைய ஆலயத்தின் கர்த்தாவே உம்முடைய கருத்தில் ஒப்புகிற சுவாமி. ஒவ்வொரு காரியத்தில் ராஜா உம்முடைய கர்த்தாவே காரியங்கள் பலத்தான காரியங்களை நீர் செய்ய போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிற சுவாமி. ஒன்று இல்லாத இடத்துல ராஜா நீங்கள்
ஒன்றை உருவாக்குற எங்கள் மகா தேவன் நீர் அப்பா. பராக்கர சாமி கர்த்தாவே நீர் ஒருவரே ராஜா. நீரே கர்த்தாவே சகலத்தையும் உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தா ராஜா. ஆகையால் அப்பா எங்களுடைய கர்த்தாவே ஆலயத்தின் காரியத்தை அப்பா ஒவ்வொரு தேவைகளை நீங்கள் அற்புதமாய் அதிசயமாய் சந்திங்க ராஜா. ஏசப்பா எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தாவே வர நாட்களில் நீர் கர்த்தாவே ஏசப்பா கொடுக்க போகிற ஜெயத்துக்காய் நன்றி ராஜா. ஒவ்வொரு தேவைகளை நீர் சந்திக்க போகிற தயவுக்காய் நன்றி கர்த்தாவே. எங்களுடைய ஜெபம் வீண விருதாக போகாது என்று நாங்கள் அப்பா அறிந்திருக்கிற சுவாமி. நீர் விசேஷத்தை கர்த்தாவே நீர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை ராஜா அந்த நாளை கர்த்தாவே நாங்கள் காணத்தக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீராக ஏசப்பா. பரத்திலிருந்து எங்களுக்கு சகாயம் வரட்டும் கர்த்தாவே. ஏசப்பா நீர் எஜமானராக இருக்கிறீர் ராஜா. அப்பா வேலைக்காருடைய கைகளோ அவருடைய கண்களோ உண்மை நோக்கி கர்த்தாவே அப்பா பார்த்து கொண்டு இருக்குது சுவாமி. விசேஷமாக ஊழியருடைய கர்த்தாவே ஏசப்பா சோர்ந்து போகாத படிக்கு என் தகப்பனீர் பலத்த கர்த்தாவே பெரிய அற்புதங்களை நீங்கள் செய்து மகனே சந்தோஷ கர்த்தாவே சப்பா நீர் வைக்க போகிற தயவுக்காய் நன்றி ராஜா. தேவரீர் எங்களுக்காக யாவற்றை செய்து முடிப்பேன் என்றீரையா. நீர் செய்து முடிக்க போகிற தயவுக்காய் நன்றி ராஜா. தேவரீர் கர்த்தாவே நீர் சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடிப்பீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே நீங்க பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க ஐயா. எல்லாம் உடைய திட்டம் பெரியது ராஜா. நாங்களோ கர்த்தாவே எங்களுடைய யோசனைகளோ சிறியது ராஜா. ஆனாலும் நேர்ப்பு கர்த்தாவே செய்கிற காரியங்கள் பெரியது என்று நாங்கள் அப்பா அறிந்திருக்கிறோம் விசுவாசித்திருக்கிறோம் சுவாமி. நீங்க ஏற்ற வேளையில் அதோடைய தேவைகளை சந்திக்க போற தயவுக்காய் நன்றி ஏசப்பா. அநேக பிள்ளைகள் கர்த்தாவே இந்த அப்பா கட்டட காரியத்துக்காக ராஜா பாரத்தோடு கர்த்தாவே ஏசப்பா ஒரு கண்ணீரோடு செபிக்க எங்களை நீர் அப்படியாக உருவாக்க வேண்டுமா கெஞ்சுகிற ராஜா. எங்களுடைய ஜெபத்துக்காக நீர் கர்த்தாவை காத்து கொண்டு இருக்கிறீர் ஐயா. எல்லா பிள்ளைகளும் அப்படி ஆலயத்தின் காரியங்களுக்காக செபிக்க ஏசப்பா அவருடைய மன கண்களை திறந்தருளும் ஐயா. அந்த ஜப ஆவியை நீங்க ஊற்றுங்க ஏசப்பா. அந்த பாரத்தை நீங்க தாங்க சுவாமி. உண்மையாகவே நீர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியங்கள் அப்பா தேவரீர் வர நாட்களிலே நாங்களும் கர்த்தாவே எங்களுடைய விசுவாசி பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தாவே நாங்கள் சாட்சியாய் நிற்க காணத்தக்க நீர் உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சுகிற சுவாமி. நீர் அப்படியாய் செய்ய போற தயவுக்காய் நன்றி 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 கர்த்தாவே. எல்லாவற்றையும் உடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உடைய சித்தத்தின் போல நடத்துங்கப்பா. எங்களுடைய ஜெபத்துக்கு கர்த்தாவே நீங்க பதில் தாங்க சுவாமி. ஜெயத்தை தாங்க ராஜா. ஒரு பூர்ண விடுதலை தர வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. அப்படியா நீ நடத்த போற தயவுக்காய் நன்றி. ஜெயத்தை கொடுக்க போற தயவுக்காய் நன்றி. ஆசீர்வதிக்க போற தயவுக்காய் நன்றி கர்த்தாவே. சகலவற்றையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. சகல துதி கன மகிமை ஒருவருக்கு எடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தர் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர் நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர் நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர் நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டாரே நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர் நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் செய்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன். பரமபிதாவை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன். பரமபிதாவை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே.
நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவே அதிகமாக தருகிறவே யாவையும் செய்து முடித்தீ நன்றி நன்றி ஐயா என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா ஆண்டு ஆனந்தேவிய ஆராரம் கழகினே ஆமையனை அணுகாமல் காத்திடுவாரே ஆண்டாட வேண்டிய ஆகாரம் தாருமே தீமையனை அணுகாமல் காத்திடுவாரே நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ அதிகமாக தருபவரே அதிகமாக தருபவரே எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ நன்றி நன்றி ஐயா என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா ஆபிரகாமை அழைத்தீரே ஆசீர்வாதம் கொடுத்தீரே அதுபோல என்னையும் ஆசீர்வதியும் ஆபிரகாமை அழைத்தீரே ஆசீர்வாதம் கொடுத்தீரே அதுபோல என்னையும் ஆசீர்வதியும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்பவரே அதிகமாக தருபவரே எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே நன்றி நன்றி ஐயா என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே நன்றி நன்றி ஐயா என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே நன்றி நன்றி ஐயா நன்றி தகப்பனே. கேட்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் அப்பா, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், இந்த வேளையில் அப்பா நாங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு தகப்பனே நீர் பதில் கொடுத்து விட்டதற்காக உமக்கு நன்றி ராஜா. கர்த்தருக்கு காத்திருப்பவர்களே புது பலன் அடைந்து கழுகு போலை சேட்டைகளை அடைந்து எலும்புகள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படார் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இந்த பாடல் பாடலாம். கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புது பலன் அடைந்து கழுகு போலை சேட்டைகளை அடைந்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைவார்கள், நடந்தாலும் சோர்வடை மாட்டார்கள். கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது.
காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன் 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன் கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாய் முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார் குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார் பொய் சொல்லாது நிச்சயம் வரும் பொய் சொல்லாது நிச்சயம் வரும் தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன் கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாய் முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாய் முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன் 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன் 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். எரோமியா 29வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம் வாசிக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்களில் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கு நான் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிற நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானக்கு ஏதுவான. இப்போ நம்ம எதிர்பார்த்துட்ருக்கிறது கட்டடம் கட்ட முடியலையே, கட்டலையே, இன்னும் ஸ்டார்ட் ஆகலையே அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். அது கர்த்தர் சொல்லுகிறார், அது தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்றார். விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் நான் உனக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் விண்ணப்பம் ஜெபிச்சுட்டு இருக்கோம், அதுக்கு நான் செவி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது அடுத்து ஒரு கட்டட பணி அந்த இடத்துல பள்ளம் தோண்டி இருக்குது, சுற்றிலும் பில்டிங்காக இருக்குது. யாருக்கும் எந்த சேதம் வராமதி, இயற்கை சூழ்நிலை மழைகள் எதுவும் வராதபடி அந்த பக்கத்தில் இருக்க வீடுகள் இருக்கும், யாரும் எந்த தவறான எண்ணத்தில் நினைக்காதபடி, எந்த சேதம் வராதபடி கர்த்தர் பாதுகாக்கணும். அந்த இடம் முழுவதும் இரத்தத்தினால் கழுவப்படணும். அதற்காக யாராவது வந்து ஜெபிக்கலாம்.
ஹalleluya. சோத்திரம் 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 ஆண்டவரே, உன்னை துதிக்கிறோம் 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 ராஜா. துதிமதியில் வாசம் செய்வரே, உன்னை சோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கே நாமத்தில் 2-3 பேர் கூடி இருப்பீங்களோ அங்கே இருப்பேன்னு சொன்ன தேவனே, உன்னை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, உன்னை துதிக்கிறோம் அப்பா. அழகானவரே, உன்னை துதிக்கிறோம். இனிமையானவரே, உன்னை துதிக்கிறோம் ராஜா. சேராத வழியில் வாசம் செய்கிற தேவனே, உன்னை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நிப்பதும் நிரமலமாகாததும் சுத்த கிருபை ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, பாதத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. வருமனமாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. உனக்கு நன்றி ராஜா. அப்பா, நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவனே, உன்னை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. சோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, கட்டளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த இடம் ஆண்டவரே உரத்தை கொட்டில மூடி மறித்துக்கலாம் அப்பா. சோத்திரம். தேவையெல்லாம் நீ சந்திக்க முடியாத ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மனுஷ மகத்தை பார்க்குற, நீ உள்ள தாராய்ந்த பார்க்குற தேவன் அப்பா. அப்பா, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது நீங்கள் பெரிய காரியங்கள் செய்கிற தேவன் அப்பா, சோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்குறவரே, சோத்திரிக்கிறோம் அப்பா. நீ கல்லோ மண்ணோ மரமல்லாண்டவரே ஜீவிக்கிற தேவன் அப்பா. உன் பாதத்தை நாங்கள் விடமாட்டோம் ஆண்டவரே அப்பா. நீங்கள் அற்புதம் செய்வீராக ஆண்டவரே. ஏசு நாமத்தில் கேட்குறோம் ஆண்டவரே. உன் நாமத்தில் வல்லமை உண்டு ராஜா. சோத்ரோ ரபா லமா ஷபா ரபா லபா ஓரி பலபா துரி காந்தரி பலமா ஷபர கபல துரி மலா ஷகல துரி கபபா. ஆவியானவரே, உன்னை துதிக்கிறோம் 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 அப்பா. அப்பா, சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே உன் சமூகத்தில் ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. ஐயாவை ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா. சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே அப்பா. எந்த உபத்திரம் வந்தாலும் ஆண்டவரே, சத்துரு கொண்டு வர உபத்திரங்கள் இயேசு நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உன் நாமத்தை உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. அந்த கட்டட ஆண்டவரே உன் கரங்கள் இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. சபைக்கு வர ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கொடுக்குற பிள்ளைங்களா நீ எழுப்பும் அப்பா, சோத்திரிக்கிறோம் ஏசப்பா. உனக்கு நன்றி 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 ஆண்டவரே அப்பா. கொடுக்குற பிள்ளைங்க ஒருபோதும் வெக்கப்பட்டு போக மாட்டாங்க ஆண்டவரே. நீங்க உயிர்த்துற தேவன் அப்பா. சோத்திரம் 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 ஆண்டவரே. உனக்கு நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே. இந்த சபை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன். தனித்தனியாய் பேர் பேராய் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேல கரங்கள் இருக்கட்டும் அப்பா. சோத்திரிக்கிறோம். அவங்க குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உனக்கு நன்றி அப்பா. ஐயாவை பலப்படுத்த ஆண்டவரே. பக்கத்துணையா இரும் ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம். சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே அப்பா. உனக்கு நன்றி ராஜா. உன்னை நம்பி இருக்கிறோம் அப்பா. உன்னை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உன் நாமத்தை உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே அப்பா. சோத்திரம். எல்லா கண்ணுங்களை தய கிடைக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அங்கே அக்கப்பக்கம் இருக்கிற ஜனங்க ஆண்டவரே விரோதமா எழும்பாதபடி ஆண்டவரே வாய்க்காத போட்டோம் அப்பா. சோத்திரிக்கிறோம் ஏசப்பா. கூட சீக்கிரத்தில் நீங்க கட்டி கொடுக்க முடியாத ஜெபிக்கிறேன். சாலமோன் சபை கட்டது போல ராஜா அப்பா. இந்த சபை நீ கட்டி கொடுக்க முடியாத ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சபை ஆசீர்வாதத்தில் ஆண்டவரே கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்பா. அங்கே இருக்கிற செய்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன். பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேல கரங்கள் இருக்கட்டும் அப்பா. உனக்கு நன்றி ராஜா. துதிக்கிறோம் 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 அப்பா. அவனை போற்றிக்கிறோம், உன்னை உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஏசப்பா. உனக்கு நன்றி. கொடுக்குற பிள்ளைங்க ஆண்டவரே நீ கொண்டு வர முடியாத ஜெபிக்கிறேன். யார் விதத்தில் நீங்க பேசுறீங்களோ எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, நீங்க கொண்டு வர முடியாத ஜெபிக்கிறேன் அப்பா. சோத்திரிக்கிறோம் அப்பா. உனக்கு நன்றி. கூட சீக்கிரத்தில் கட்டி எழுப்ப ஆண்டவரே நீங்க உதவி செய்ய முடியாத ஜெபிக்கிறேன் அப்பா. உனக்கு நன்றி நன்றி நன்றி. உனக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீ பரிசுத்தர் 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 அளிக்கப்பட்ட தேவனே. உன் நாமத்தை உயர்த்தப்படட்டும் அப்பா. உன் பாதத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா. ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாதபடி நீ உயர்த்துற தேவன் அப்பா. சோத்திரம். தாழ்த்துக்கிறோம். சமூகத்தில் தாழ்த்து ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர் அப்பா. உனக்கு நன்றி 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 ஆண்டவர் அப்பா. இந்த சபை ஆசீர்வாதம் ஆண்டவரே. சபையில் புது புது ஆத்துமக்கள் ஆண்டவரே நீங்க கொண்டு வர முடியாத ஜெபிக்கிறேன் அப்பா. சோத்திரிக்கிறோம் அப்பா. உனக்கு நன்றி 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 ஆண்டவரே அப்பா. சோத்திரம்
பாஸ்டர் அம்மாக்காக ஜெபிக்கிறேன். அவங்கள கூட நீ ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்துக்களை உரத்தை கோட்டில மகளை மூடி மறித்துக்களும் அப்பா. கொடுத்துருக்கிற 2 பிள்ளைங்கள் கூட நீ ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உரத்தை கோட்டில மூடி மறித்துக்கொள்ளும்படியாக ஜெபி. பெரிய காரியங்கள் செய்யும் அப்பா, செய்யும் ராஜா. உன்னை நம்பி இருக்கிறோம் அப்பா, சோதரிக்கிறோம் அப்பா. நீ இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா. உன் சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் அப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஜெபத்தை கேட்டதற்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா, கரங்களை தட்டி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும்போது பாதை காட்டினே, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே. நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினே, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே. விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினே, உம்மை நோக்கடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினீர், உம்மை நோக்கடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என்னை தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என்னை தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. பாடல் மூலமாக நம்மை விட்டு கொடுக்காத தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மளை வழி நடத்துகிற தேவன், இதுவரை நடத்தினது கர்த்தர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஏசாயா 49 15வது அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலனைக்கு மறவாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் என் போதும் என் முன் இருக்கிறது.
கர்த்தர் அவர் கையில் நம்மளை வரைஞ்சி வச்சுருக்காரு, உள்ளங்கையில் நம்மளை வரைஞ்சி வச்சுருக்கிறாரு. ஸோ அவருக்கு தெரியும் நம்ம பில்டிங்கை எப்படி கட்டணும், எப்போ கட்டணும், எந்த நேரத்தில் அது நடக்கணும் அப்படின்றது கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த நாட்டில் கண்டிப்பாக அதை செய்வார். இன்னொருத்தர் அந்த சபையில் பாஸ்டருக்கும் அந்த பில்டிங்கு ஓனர், லேண்டு ஓனருக்கும் அந்த என்ஜினியர்ஸுக்கும் எந்த ஒரு தவறான எண்ணங்க, தவறான காரியம் எதுவும் நடக்காதபடி கர்த்தர் பாதுகாக்கணும். பாஸ்டருக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுக்கணும், குடும்பத்தை பாதுகாக்கணும், எந்த மென்டல் டென்ஷன் வராதபடி பாதுகாக்கணும். அதற்காக யாரோ ஒருத்தர் ஜபிக்கலாம். துதியின் மதில் வாசம் பண்ணுகிற பரலோக தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அன்பு மிகுந்தவரே, இரக்க மிகுந்த கர்த்தாவே, கிருபை மிகுந்தவரே, ஜீவாதிபதி, எங்கள் தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, மகிமைக்கு பாத்திரரே, மகத்துவத்துக்கு, இரக்கத்துக்கு, கிருபைக்கு, கருணைக்கு பாத்திரரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறையா தோத்திரிக்கும் கர்த்தாவே. இந்த மாலை நேரத்தில் கர்த்தாவே, இதோ நாங்கள் ஒரு குடும்பமாக சேர்ந்து உம்முடைய சமூகத்தில் வர கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. நீரே என் கண்மலையும் கோட்டையும் துருகமும் அடைக்கலமும் பலனுமாக இருந்து கர்த்தாவே, எங்களை மட்டுமாக நீர் பாதுகாத்து பலப்படுத்தி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நீர் எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை ஏந்துகிறவர், எங்களை சுமக்கிறவர், எங்களை தப்புக்கிற தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறையா தோத்திரியும் கர்த்தாவே. ஆம் தகப்பனே, நீர் பெரியவராய் இருக்கிற கர்த்தாவே. இந்த உலகத்தில் உள்ளவரை காட்டிலும் என் தேவன் நீர் பெரியவராய் இருந்து கர்த்தாவே, எல்லா காரியத்தையும் நீர் அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி வருகிறீர். உமக்கு கொடி ஸ்தோத்திரம், நன்றிகளை ஏறெடுக்கிற கர்த்தாவே. நீ செய்த அதிசயங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இந்த மாலை நேரத்தில் கர்த்தாவே, எங்களுடைய சபையின் காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெப நேரத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. உமக்கு கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஜெபத்தில் கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே சிறு குடும்பமாக இருந்தாலும் தகப்பனே, நீர் எங்களை ஜெபத்தை கேட்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறையா தோத்திரியும் கர்த்தாவே. உம்மை நன்றியோடு துதிக்கிறையா, அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, வல்லமையின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறையா தோத்திரியும் கர்த்தாவே. இந்த தகப்பனே, இந்த நேரத்தில் ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்திற்கும் தகப்பனே, உம்முடைய கண்கள் காண்கிறதும் உம்முடைய செவிகள் கேட்கிறதுமாக இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் தோத்திரியும் கர்த்தாவே. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்கும்போது நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேவனே, நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உடைய சமூகத்தில் கேட்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையிலே நீ செய்த அநேக ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எங்கள் சபையின் காரியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தாவே, நீர் எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த நேரத்தில் நீர் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, அந்த இடத்துல கர்த்தாவே, இதோ தகப்பனே, அதோ அந்த வேலையை தொடங்க கர்த்தாவே, சீக்கிரத்தில் அந்த இடத்துல இந்த வேலையை தொடங்க நீர் கிருபை தந்து பாதுகாத்துக்கொள்ளும் கர்த்தாவே. அந்த இடத்துல கர்த்தாவே, எந்த விதமான நாச மோசங்களும் எந்த விதமான சதி திட்டங்களும் கர்த்தாவே வராதபடி நம்முடைய கண்களில் தயவு இருக்கட்டும் கர்த்தாவே. அது கர்த்தாவே, எந்த சீதோஷ்ண நிலைமையோ எந்த நாச மோசமும் அந்த இடத்துல அணுகாதபடி நீர் பாதுகாத்துக்கொள்ளும் கர்த்தாவே. அக்கம் பக்கத்தில் இருக்க கர்த்தாவே, அநேக குடும்பங்கள் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களுடைய உள்ளங்களில் எந்த பயங்களோ எந்த விதமான தகப்பனே கவலை வராதபடி கர்த்தாவே, அவர்களோடு நீர் பேச வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற கர்த்தாவே. ஆம் தகப்பனே, அந்த இடத்துல வேலை செய்கிற அந்த கர்த்தாவே, மேஸ்திரிகளோடும் அந்த கான்ட்ராக்டரோடும் கர்த்தாவே, எங்களுடைய ஊழியக்காரரோடும் தகப்பனே, நீருக்கு ஒரு ஐக்கியத்தை கொண்டு வர வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற தகப்பனே. எந்த விதமான கர்த்தாவே மன கசப்புகளோ எந்த விதமான அந்த இடத்துல போராட்டங்களோ எதுவும் வராதபடி தகப்பனே, ஒரு ஐக்கியத்தையும் ஒரு சமாதானத்தோடு அந்த வேலைகளை தொடங்க அப்படிப்பட்ட கிருபை தர வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற கர்த்தாவே. ஆம் தகப்பனே, நீ செய்வீர் கர்த்தாவே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. என்ன நோக்கத்தோடு அந்த இடத்தை கர்த்தாவே நீர் ஆயத்தப்படுத்தி கொடுத்தீரோ அதை பரிபூர்ண முடிவு பரிந்து தேவனுடைய பிரசன் அந்த இடத்துல இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறப்பா. தேவைகள் அநேகமாக இருக்கிறது கர்த்தாவே. அந்த தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்தரலும் கர்த்தாவே. ஒவ்வொரு உள்ளங்களிலே பேசு கர்த்தாவே. ஒரு கர்த்தாவே, ஒரு சிறு தொகையை கொடுத்தாலும் தகப்பனே, அந்த இடத்துல நிறைவான பில்டிங்கை கட்ட நீர் கிருபை தந்து பாதுகாத்து கர்த்தாவே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. நீ செய்ய போவதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஒவ்வொரு இருதயங்களையும் நீ பேச போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. உம்மால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது கர்த்தாவே. அதன் நேரங்களில் நீ செய்து முடிக்கிற தேவன். நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் உம்முடைய சமூகத்தில்
சமூகத்தில் கேட்கிறோம், கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்கிற ராஜா, நீர் கொடுக்கிற தேவன் கர்த்தாவே, நீர் தாராளமாய் கொடுக்கிற தேவன் கர்த்தாவே, எந்த குறை இல்லாதபடி தகப்பனே மகனும் உடுகந்து நீ கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஆம் தகப்பனே, ஒவ்வொருவரோடு பேசுங்க ராஜா. அநேகரை கர்த்தாவே ஜெபத்திற்காக நீர் கொண்டு வாருங்க தகப்பனே. எங்களுடைய சபையில் கர்த்தாவே இதோ இன்னும் அநேக தகப்பனே சகோதரமார்களை கொண்டு வாருங்க ராஜா. ஜெபத்தில் கலந்து கொண்டு சபைக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய பாரத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆம் தகப்பனே, நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்திற்கு தகப்பனே நீர் செவி சாய்க்கிற தேவனே நமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. நன்றியோடுமை துதிக்கிற ஐயா தகப்பனே. இன்னுமாக ஏதோ சிமெண்ட்டுகள் தகப்பனே, ஏதோ கம்பி கற்கள் தகப்பனே, இன்னும் செங்கல்கள், இன்னும் வேலை ஆட்கள் தகப்பனே, அநேக தேவைகள் இருக்கிறது கர்த்தாவே. அது எல்லாவற்றையும் நீர் கொடுத்து தகப்பனே ஏற்ற நேரத்தில் ஏற்ற சகாயிருந்து அந்த வேலைகளை கர்த்தாவே பரிபூர்ணமாக நடத்தி முடித்து தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய ஊழியக்காரருக்காக உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. அவருக்கு வேண்டிய சுகம் பலன் ஜீவனை கொடுத்து கர்த்தாவே என்னென்ன காரியத்தை அவர் முயற்சி செய்கிறார் அந்த காரியத்தில் எல்லாவற்றிலும் கர்த்தாவே அவருக்கு ஒரு வெற்றியை கொடுத்து தகப்பனே இன்னும் சபையின் வளர்ச்சிக்காக தகப்பனே அவர் அயராது உழைக்க அப்படிப்பட்ட பாரத்தையும் ஸ்லாக்கியத்தையும் கொடுத்து வருகிறீரே. உமக்கு கொடா கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவர் கொடுத்திருக்க மனைவி பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த குடும்பத்தை மட்டுமாக நீர் ஆசீர்வதித்து வருகிறீரே. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கொடுத்திருக்க பிள்ளைகளையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. தூரத்தில் இருக்கிற மகனையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தனிமையில் இருக்கும்போது நீரை துணை நின்று நீர் பாதுகாத்து கொள்ள வேணுமாய் உடைய சமூகத்தில் வருகிற கர்த்தாவே. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தல்ல கர்த்தாவே. சகோதரிக்கு எல்லா பலவீனங்களையும் மாற்றி நல்ல சுக பலத்தை கொடுத்து பாதுகாத்து கொள்ள வேணுமாய் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. இன்னுமாக தகப்பனே, நாங்கள் என்னென்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறோமோ எல்லாவற்றையும் நீர் நிறைவு கூறுகிறீர் ராஜாவே. நன்றியோடு துதிக்கிற ஐயா. சபையின் காரியத்தை கர்த்தாவே நீர் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. தேவைகளை சந்தித்தல்ல கர்த்தாவே. நாங்கள் யாரிடத்திலே போவோம் கர்த்தாவே? நீர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர். நீர் கிருபை மிகுந்த தேவனாய் இருக்கிறீர். நீர் கருணை மிகுந்த தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய சமூகத்தில் கேட்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் கேட்கிறோம், நீர் கொடுக்கிற தேவன் கர்த்தாவே. எத்தனை அற்புதங்களை அதிசயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்தீரே. அதே விதமாக கர்த்தாவே இந்த சபையின் காரியத்திற்கு கர்த்தாவே நீர் ஒரு அதிசயங்களை அற்புதங்களை செய்து அந்த கட்டிட பணிமான கர்த்தாவே வேலைகளை எல்லாவற்றையும் நீர் நடத்தி தர வேணுமா என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற கர்த்தாவே. கொடுக்கிற கரங்களை நீர் உயர்த்துங்க ராஜா. அநேகர் கர்த்தாவே இந்த சபைக்கு வந்து அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஏராளமாக இருக்கிறார்கள் கர்த்தாவே. ஒவ்வொருவரோடு நீர் பேசுங்க. நீர் பேசாவிட்டால் கர்த்தாவே நாங்கள் யார் இடத்துல போவோம்? நீர் எல்லாவற்றையும் காண்கிறவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறையா, தோத்திரின் கர்த்தாவே, மகிமைப்படுத்துகிறப்பா. நீரே எல்லாவற்றுக்கும் மேலான தேவ ஆசீர்வாதத்தோடு எங்கள் சபையை நீர் நடத்தி வருகிற கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறார் ராஜாவே. இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேல கர்த்தாவே நீர் நடத்த வல்லவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்தி கர்த்தாவே செய்த நன்மைகளுக்காக இன்னுமாக நீர் செய்ய போக நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி தகப்பனே உம்மையே போற்றி புகழ்ந்து வாழ்த்து வணங்கி எல்லா துதிகன மகிமையாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தருக்கு கரங்களை தட்டி என்று சொல்வோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். நம்மை
காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நாமத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நாமத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அழைத்தவர் விட்டு விடுவாரோ? இல்லை 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 இல்லை, அவர் விட்டு விடுவாரோ? இல்லை இல்லை, அவர் விட்டு விடுவாரோ? இல்லை இல்லை, சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமை பொருந்திடுவார். பேர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமை படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர்,
முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கிடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை. பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை. பெயர் சொல்லி அழைத்ததில் சாபம் உன்னை அணுகுவதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகவில்லை. உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை கடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே கடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. ஹல்லேலூயா. ஏசாயா 66வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். ஒருவன் தன் தாய் தேற்றுவது போல் தான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். கர்த்தர் ஒரு தாய் தேற்றுவது போல், இப்போ நம்ம எத்தனையோ வேதனைகள் இருக்கோம், கலங்கி இருக்கோம், கலக்கத்தோடு கட்ட முடியலையே என்ற வேதனையில் இருக்கிறோம். அது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பலனாக இருந்து, ஒரு தாயாக இருந்து, தகப்பனாக இருந்து நம்மளை பாதுகாத்து நம்மளை பலப்படுத்தி வழி நடத்துகிறார். கலங்காத திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வாக்கு கொடுத்து, வாக்கு மாறாத தேவன் தகப்பனே, அந்த வாக்கினால் நாம் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். இந்த வேலையிலும் அடுத்த ஜெபக்குறிப்பு, எதற்காக இந்த டிலே ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த டிலேக்காக எதுக்கு நம்ம கட்ட முடியல என்றதுக்காக யாராவது ஒருத்தர் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ. ಸ್ತೋತ್ರ ಯೇಸುವೆ, ಸ್ತೋತ್ರ ಯೇಸುವೆ, ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ಈ ಒಂದು ಸಂಜೆಯ ವೇಳೆಯಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ರಾಜಪ್ಪ ಕೊಟ್ಟಿರುವ ಕೃಪೆಗಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ಸ್ತೋತ್ರ ಯೇಸುವೆ. ದೇವರೇ, 43ನೆಯ ದಿನದಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ ಈ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ದೇವರೇ, ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ, ಈ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ರಾಜಪ್ಪ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ ರಾಜ. ನೀವು ನಮಗೆ ಈ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಖಾಂತರ ನಮಗೆ ಜೀವನ ಮಾಡುವ ದೇವರು ನೀನಾಗಿದ್ದೀಯ ಸ್ವಾಮಿ. ಅದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ್ಯ. ನೀವು ಹೆದರಬೇಡಿರಿ, ನಾನು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿರುವ ದೇವರೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ ರಾಜ್ಯ. ದೇವರೇ, ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 33ನೇ ಅಧ್ಯಾಯ 29ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ, ಆದುದರಿಂದ ನಿಮ್ಮ ಶತ್ರುಗಳು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಮುದುರಿಕೊಳ್ಳುವವರು ಅಂತ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ದೇವರೇ, ಈ ಒಂದು ಕಟ್ಟಡವು ಯಾತಕ್ಕೋಸ್ಕರ ನಿಂತು ಹೋಗಿದೆಯೋ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜ್ಯ. ದೇವರೇ, ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮ ತಪ್ಪುಗಳು ಇರುವುದಾದರೆ ದಯವಿಟ್ಟು ನಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸು ಸ್ವಾಮಿ. ದೇವರೇ, ಈ ಒಂದು ಅನ್ಯ ಜನರ ಮುಂದೆ ಆಗಿರ್ಬೋದು, ಈ ಒಂದು ಪ್ರಪಂಚದ ಮುಂದೆ ಆಗಿರ್ಬೋದು, ದೇವರೇ, ನಮ್ಮನ್ನು ಹೀಯಾಳಿಸುವ ಮಕ್ಕಳ ಮುಂದೆ ಆಗಿರ್ಬೋದು ರಾಜ್ಯ. ದೇವರೇ, ನಿನ್ನ ಮಕ್ಕಳಾಗಿರೋ ನಾವು ತಲೆಯನ್ನು ಬಗ್ಗಿಸದೆ ರಾಜಪ್ಪ, ತಲೆ ಎತ್ತಿಕೊಂಡು ಜೀವಿಸುವ ಹಾಗೆ ರಾಜ್ಯ, ಈ ಒಂದು ಆಲಯವನ್ನು ಮತ್ತೆ ನೀನು ಆರಂಭ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ್ಯ. ದೇವರೇ, ಈ ಒಂದು ಆಲಯಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವ
ಎಲ್ಲ ಥರದ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಸಂಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ದೇವರೇ, ಈ ಒಂದು ಆಲಯವನ್ನು ನಿಲ್ಲಿಸಿರುವ ಎಲ್ಲ ಅಂಧಕಾರ ಶಕ್ತಿಗಳು, ಎಲ್ಲ ವಿವಿಲ್ ಸ್ಪಿರಿಟ್ಗಳು ರಾಜಪ್ಪ, ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಡಲಿ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ಯಾವ ಒಂದು ಶತ್ರುವಿನ ಕಣ್ಣುಗಳು ಈ ಒಂದು ಆಲಯದ ಮೇಲೆ ಬಿದ್ದಿದೆಯೋ, ಯಾವ ಮಾತುಗಳು ಈ ಒಂದು ಆಲಯಕ್ಕೆ ಅಡ್ಡವಾಗಿದೆಯೋ ಸ್ವಾಮಿ ರಾಜ, ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಮುರಿಯಲ್ಪಡಲಿ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವೆಲ್ತದಲ್ಲ ಸ್ವಾಮಿ, ನೀವು ನಂಬಿ ನನ್ನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಾದರೆ ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತಿವಂತನಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿರುವ ದೇವರೇ, ಅಪ್ಪ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ದೇವರೇ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವೆಲ್ತದಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜ, ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 31ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, ನಿನ್ನನ್ನು ಅಪಜಯಕ್ಕೆ ಗುರಿಪಡಿಸುವುದೇ ಇಲ್ಲ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದೆಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ಆ ನಿಮ್ಮ ಮಾತುಗಳು ರಾಜ ಅಪ್ಪ, ಈ ನನ್ನ ಆಲಯದ ಮೇಲೆ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲಿ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ಈ ಒಂದು ಆಲಯವನ್ನು ಸ್ವಾಮಿ ರಾಜ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನೀವೇ ಮುಂದೆ ಇದ್ದು ಸ್ವಾಮಿ ರಾಜಪ್ಪ ಇದಕ್ಕೆ ತಡೆಯಾಗಿರುವ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದುಹಾಕಿ ದೇವರೇ, ಒಂದು ಆಲಯವನ್ನು ನೀನು ಕಟ್ಟಿಸಿ ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ದೇವರೇ, ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವೆಲ್ತದಲ್ಲ ಸ್ವಾಮಿ, 2-3 ಎಲ್ಲಿ ನನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಕೂಡಿರುತ್ತೀರೋ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವ ದೇವರು ನಾನಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿದೆಯಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ಈಗಾಗಲೇ ರಾಜಪ್ಪ 42 ದಿನಗಳನ್ನು ಕಳೆದು ಸ್ವಾಮಿ ರಾಜ 43ನೇ ದಿನದಲ್ಲಿ ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಗೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ ಅಪ್ಪ, ನಾವು ಲೋಕದ ಮನುಷ್ಯರನ್ನು ನಂಬುತ್ತಾ ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜ, ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ನಂಬುವವರಾಗಿದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿರೋ ದೇವರೇ, ಆಕಾಶ ನಿನ್ನ ಸಿಂಹಾಸನ, ಭೂಮಿ ನಿನ್ನ ಪಾದಪೀಠವಂತ ನಿನ್ನ ವಾಕ್ಯವೆಲ್ತದಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ದೇವರೇ, ನಿನ್ನ ವಾಕ್ಯವೆಲ್ತದಲ್ಲ ರಾಜ, ಇಡೀ ಭೂಮಿಯು ನನಗೆ ಸ್ವಂತವಾದದ್ದು, ನಾನು ಇಷ್ಟ ಬಂದವರಿಗೆ ನನ್ನ ಭೂಮಿಯನ್ನು ನಾನು ಕೊಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿರುವ ದೇವರೇ, ಅಪ್ಪ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ದೇವರೇ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವೆಲ್ತದಲ್ಲ ರಾಜ, ನೀವು ಕಾಲಿಡುವ ಎಲ್ಲ ಜಾಗವನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ಸ್ವಂತವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿರುವ ದೇವರೇ, ಅಪ್ಪ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ಅಪ್ಪ, ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ, ವಿಶ್ವಾಸ ನೀಡುತ್ತೇವೆ ರಾಜ. ಈಗಾಗಲೇ ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ ಸಭಾಪಾಲಕನ ಮುಖಾಂತರ ರಾಜಪ್ಪ ಆ ಕಾಲಿಟ್ಟಿರುವ ಜಾಗವನ್ನು ನಿನ್ನ ಸ್ವಂತವಾಗಿ ನಿನ್ನ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಆ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ ನಿನ್ನ ಆಲಯವು ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಡಲಿ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ಇದಕ್ಕೆ ತಡೆಯಾಗಿರುವ ಎಲ್ಲ ಅಂಧಕಾರ ಶಕ್ತಿಗಳು ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಮುರಿಯಲ್ಪಡಲಿ ರಾಜ. ಎಲ್ಲ ಫೈನಾನ್ಸ್ ಕೊರತೆಗಳು ರಾಜ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ನೀಗಿ ಹೋಗಲಿ ಸ್ವಾಮಿ. ದೇವರೇ, ನಿನ್ನ ವಾಕ್ಯವೆಲ್ತದಲ್ಲ ಸ್ವಾಮಿ ರಾಜ, ನೀನು ನನ್ನಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳಿರಿ ಆಗ ನಾನು ನಿಮಗೆ ಹೇರಳವಾಗಿ ಕೊಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿರುವ ದೇವರೇ, ಅಪ್ಪ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಫಿಲಿಪಿಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ರಾಜಪ್ಪ, ದೇವರೇ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದೆಯಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, ಈ ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು ರಾಜ. ಹಣಕಾಸಿನ ಎಲ್ಲ ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸು ಸ್ವಾಮಿ ರಾಜ. ದೇವರೇ, ಈ ಒಂದು ಸಭೆಯ ಮುಖಾಂತರ ಅಪ್ಪ ನಾನಾಗಿರ್ಬೋದು, ಹಲವಾರು ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿರ್ಬೋದು, ಅಪ್ಪ ಸಭೆಯಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಜನರಾಗಿರ್ಬೋದು, ಆನ್ಲೈನ್ ಮುಖಾಂತರ ನೋಡುವ ಪ್ರತಿಯೊಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿರ್ಬೋದು ರಾಜ, ಎಷ್ಟೋ ಜನರು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೀವಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, ನಾವು ಹಿಂತಿರುಗಿ ಕೊಡುವಾಗೆ ರಾಜ, ದೇವರೇ ನಮ್ಮ ಕರಗಳನ್ನು ಬಲಪಡಿಸು ಅಪ್ಪ. ನಮ್ಮ ಕಲ್ಲಾದ ಹೃದಯವನ್ನು ತೆಗೆದುಹಾಕು ಸ್ವಾಮಿ ರಾಜ, ಮೃದುವಾದ ಮನಸ್ಸನ್ನು ಉಂಟು ಮಾಡು ಸ್ವಾಮಿ ರಾಜಪ್ಪ. ದೇವರೇ, ಈ ಒಂದು ಆಲಯಕ್ಕೋಸ್ಕರ ರಾಜ ಯಾರು ಹಣವನ್ನು ಕೊಡಬೇಕಂತ ನಿನ್ನ ಪರಲೋಕದ ಚಿತ್ತವಿದೆಯೋ ಅಂತಹ ಮಕ್ಕಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ರಾಜ ಈ ಒಂದು ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ನೀನು ಮಾತಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ದೇವರೇ, ಹಣವನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಸ್ವಾಮಿ ರಾಜ ಕೆಲವು ಮನುಷ್ಯರು ಸ್ವಾಮಿ ರಾಜಪ್ಪ ಈ ಒಂದು ಹಣವನ್ನು ನಾನು ಏನು ಮಾಡಲಿ ಅಂತ ನೋಡ್ತಾ ಇರೋ ಮನುಷ್ಯರ ಹತ್ತಿರ ಸ್ವಾಮಿ ರಾಜ, ದೇವರೇ ಈ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಜಾಗಕ್ಕೆ ಕೊಡಬೇಕನ್ನುವ ಒಂದು ಅಪ್ಪ ಮನಸ್ಸಿರುವ ಮಕ್ಕಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ ನೀನು ಮಾತಾಡೋದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. 20 ಕೋಟಿ ರೂಪಾಯಿಗಳನ್ನು ರಾಜಪ್ಪ ಈ ಒಂದು ಆಲಯದ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ನೀನು ಸಂಧಿಸಿ ಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ ದೇವರೇ ಪ್ರಾರ್ಥನೆಯ ವೀರರನ್ನು ರಾಜಪ್ಪ 1 ಲಕ್ಷ ಜನರನ್ನು ನೀನು ಎಬ್ಬಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ಅಪ್ಪ
ಈ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನಾವು ಮಾಡುವಾಗ ರಾಜ ದೇವರೇ, ನಿನ್ನ ವಾಕ್ಯವೆಲ್ತದಲ್ಲ ರಾಜ ದೇವರೇ, ಅಪ್ಪ ಸೈತಾನನಿಗೆ ಆ ಒಂದು ಸೈತಾನದ ಕಾರ್ಯಗಳು ರಾಜಪ್ಪ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಲಯಗೋಗಲೇ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ ಸೈತಾನನು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಎದುರುವುದಿಲ್ಲ ರಾಜ. ನಾವು ಮಾಡುವ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ ಎದುರುವುದಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ನಾವು ಮೊಣಕಾಲು ಹಾಕಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಅಪ್ಪ ಅವನು ಎದುರಿಕೊಂಡು ಓಡುವವನಾಗಿದ್ದಾನೆ ಸ್ವಾಮಿ ರಾಜ ದೇವರೇ. ಅಂತಹ ವೀರರನ್ನು ರಾಜಪ್ಪ, ಅಂತಹ ಪ್ರಾರ್ಥನೆ ವೀರರನ್ನು ಈ ಒಂದು ಎಸ್ತರ್ ಪ್ರೇಯರಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ ನೀನು ಎಬ್ಬಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಮೊಣಕಾಲೂರಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ರಾಜ ಈ ಒಂದು ಸಭೆಗೆ ವಿರೋಧವಾಗಿರುವ ಎಲ್ಲ ಕಟ್ಟುಗಳು ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಮುರಿಯಲ್ಪಡಲಿ, ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ರಾಜ ದೇವರೇ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ರಾಜ 10,000 ಸಿಮೆಂಟ್ ಮೂಟೆಗಳನ್ನು ರಾಜಪ್ಪ ನೀನು ಒದಗಿಸಿಕೊಡೋದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ ದೇವರೇ. 450 ರೂಪಾಯಿ ಒಂದು ಮೂಟೆ ಸ್ವಾಮಿ ರಾಜ ದೇವರೇ. ಇಂತಹ ಹಣವನ್ನು ರಾಜಪ್ಪ ದೇವರೇ, ಎಷ್ಟೋ ಹಣವನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ಯಲ್ಲ ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಸ್ವಾಮಿ ರಾಜ ದೇವರೇ. ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿರುವ ನೀವು ಸ್ವಾಮಿ ರಾಜ, ನಿಮ್ಮ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೋಸ್ಕರ, ನಿಮ್ಮ ಆತ್ಮಗಳಿಗೆ ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ರಾಜ ದೇವರೇ, ನಮ್ಮ ಕರಗಳನ್ನು ಬಲಪಡಿಸು ಸ್ವಾಮಿ ರಾಜ ದೇವರೇ. ಬಚ್ಚಿಟ್ಟಿರುವ ಎಲ್ಲ ಹಣವನ್ನು ಸ್ವಾಮಿ ರಾಜ ದೇವರೇ, ಹೂಡಿಕೆ ಮಾಡಿರುವ ಎಲ್ಲ ಹಣವನ್ನು ಸ್ವಾಮಿ ರಾಜ ದೇವರೇ ಕೊಡುವ ಮನಸ್ಸನ್ನು ನಮಗೆ ಉಂಟು ಮಾಡು ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ ನೀನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ಅಪ್ಪ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಸ್ವಾಮಿ ರಾಜ ಆತ್ಮಿಕವಾದ ವಿಷಯಗಳಿಗೆ ನಾವು ಕೊಡುವವರಾಗಿ ರಾಜಪ್ಪ ನಾವು ಮಾರ್ಪಡಬೇಕು ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ರಾಜ ದೇವರೇ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ ಈ ಒಂದು ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಬೇಕಂತ ಇರುವ ನಮ್ಮ ಸಭಾ ಪಾಲಕರನ್ನು ನಿಮ್ಮ ಕರಗಳಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ ರಾಜ ದೇವರೇ. ಮಗನನ್ನು ಬಲಪಡಿಸೋ ಸ್ವಾಮಿ ರಾಜ, ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಲಪಡಿಸೋ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ಶಾರೀರಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಕುಗ್ಗಿ ಹೋಗದೆ ಇರುವಾಗೆ ರಾಜಪ್ಪ ಮಗನ ದೇಹವು ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಆರೋಗ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ಮಗನಿಗೆ ದೇಹದಲ್ಲಿ ಏನಾದರೂ ಕೊರತೆಗಳು ಇರುವುದಾದರೆ ಎಲ್ಲ ಕೊರತೆಗಳು ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನೀಗಿ ಹೋಗಲಿ ರಾಜ. ಈ ಒಂದು ವಿಷಯದ ಮುಖಾಂತರ ರಾಜ ಆ ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒಂದು ಗಲಿಬಿಲಿಗಳು ಬರದೇ ಇರುವಾಗೆ ರಾಜ ಆ ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನು ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧ ರಕ್ತದಿಂದಲೂ, ನಿಮ್ಮ ಹಸ್ತದಿಂದಲೂ, ನಿಮ್ಮ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅಭಿಷೇಕದಿಂದ ನೀನು ಮರೆಮಾಚಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ ಅಪ್ಪ. ಅದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ ಅಪ್ಪ. ಪ್ರಾರ್ಥನೆ ವೀರನನ್ನು ಎಬ್ಬಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. ಕಟ್ಟಡವನ್ನು ಕಟ್ಟಲು ಬೇಕಾಗಿರುವ ಎಲ್ಲ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಸಂಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ ದೇವರೇ. ಆ ಒಂದು ಲ್ಯಾಂಡಿನ ಓನರ್ ಆಗಿರ್ಬೋದು, ಪಾಸ್ಟರ್ ಆಗಿರ್ಬೋದು ರಾಜ, ಇವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒಂದು ಗಲಿಬಿಗಳು ಉಂಟಾಗದೇ ಇರುವಾಗೆ ರಾಜ ದೇವರೇ ಆ ಒಂದು ಜಾಗವನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಆ ಒಂದು ಜಾಗದ ಮುಖಾಂತರ ರಾಜ ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ಯಾವುದೇ ಒಂದು ಕೊರತೆಗಳು ಆಗದೇ ಇರುವಾಗೆ, ಯಾವುದೇ ಒಂದು ಬಿಲ್ಡಿಂಗ್ಗಳಿಗೆ ಕೊರತೆ ಆಗದೇ ಇರುವಾಗೆ, ಯಾವುದೇ ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಕೊರತೆ ಆಗದೇ ಇರುವಾಗೆ ರಾಜ ಆ ಒಂದು ಜಾಗವನ್ನು ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧ ರಕ್ತದಿಂದ ನೀನು ಮರೆಮಾಚಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ, ವಿಶ್ವಾಸ ನೀಡುತ್ತೇವೆ ರಾಜ. ಆ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ ಹಲವಾರು ಆತ್ಮಗಳಿಗೆ ನಿನ್ನ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವಾಗೆ ಆ ಒಂದು ಆಲಯವನ್ನು ನೀನು ಕಟ್ಟಿಸಿ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಆ ಒಂದು ಆಲಯದಲ್ಲಿ ರಾಜ ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಾಗೆ ಒಳ್ಳೆಯ ಅಪ್ಪ ಕೆಟ್ಟು ಹೋಗಿರುವ ಎಲ್ಲ ಆತ್ಮಗಳನ್ನು ಒಳ್ಳೆ ಆತ್ಮವಾಗಿ ನೀನು ಮಾರ್ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ ದೇವರೇ. ತಂದೆ, ಮಗ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ ಆ ಒಂದು ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಟ್ಟು ದೇವರೇ ಹಲವಾರು ಆತ್ಮಗಳನ್ನು ರಾಜಪ್ಪ ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಗೆ ಆ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ನಿನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಬರೋದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ ರಾಜ ಅಪ್ಪ. ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಕರಗಳಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಜಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அடுத்தது இன்னொருத்தர் பண தேவை இல்லாதனால கொஞ்சம் டிலே ஆயிருக்குது. ஸோ அந்த பண தேவைக்காக ஒருத்தர் ஜெபிக்கலாம். நேற்று மீண்டும் மாறாத நல்ல தகப்பனே,
இந்த வேலைக்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிற ராஜா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்தை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறபடினால் உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிற ராஜா. நீர் சர்வ வல்லவர் ஆண்டவரே, நீர் சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியா என் தேவன் செய்த அற்புதத்துக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே பண தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. அப்பா உம்முடைய கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா. என் தேவனே, எங்களுடைய சபையின் மக்களை நீர் ஆண்டவரை ஜெபிக்கிற மக்களாக மாற்றி போடுங்க. இந்த நேரத்தில் ஆண்டவரை ஆன்லைனில் ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே அப்பா அவர்களுடைய கண்கள் திறந்தவைகளாக இருக்கும்படியாகவும் என் தேவன் உதவி செய்வீராக அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலிருந்து ஆண்டவரை பண வரவை நீர் கட்டளிட்டு தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை பரிசுத்தவான்கள் மத்தியில் ஆண்டவரை பரிசுத்தமாக இருக்கிறவர்களை ஆண்டவர் அப்பா நீர் தெரிந்தெடுத்து அவர்கள் ஆண்டவரை பணத்தை கொடுக்கும்படியாக என் தேவன் செய்வீராக ஆண்டவரை. அப்பா உம்முடைய ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஆண்டவரை கழுவப்பட்டவர்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாகவும் அவர்களிடத்திலிருந்து பணத்தை அனுப்பும்படியாகவும் என் தேவன் கட்டளையிடுவீராக ஆண்டவரை. அப்பா இதோ எலியாவுக்கு ஆண்டவரை எப்படி அப்பா சாரிபாத் விதைவின் மூலமாக ஆண்டவரை அப்பா எப்படி உதவி செய்தீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் சாக கிடைக்கிறோம், இதுதான் எங்களுக்கு உணவு இருக்கிறதே என்று ஆண்டவரே அவர்கள் பேசினார்கள். ஆனாலும் கூட ஆண்டவரே அப்பா அந்த இடத்திலே ஒரு அற்புதத்தை செய்த தேவன் அப்படியா இருக்கிற குடும்பங்களில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற அந்த அற்புதத்தை கண்டு ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படி அவர்கள் அப்பா உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து பணங்களை அனுப்பும்படியா என் தேவன் உதவி செய்வீராக ஆண்டவரே. நீர் உயிர்த்தெழுதலின் தேவன் ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்திலையும் நடமாடுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார் ஆச்சா. என் தேவன் உதவி செய்வீராக. உண்மை உள்ளவர்களிடத்தில் நீர் ஆண்டவரை பேச வேண்டுமா ஜெபிக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் நீர் பேசுங்க. உம்முடைய கரை இறங்கட்டும் ஆண்டவரை. உம்முடைய கரத்தை நோக்கி பார்க்கும்படியாய் உம்முடைய சிலுவையின் கீழாக ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா. என் தேவனே, நெருக்கங்கள் மத்தியில் வேதனைகள் மத்தியில் கட்டுகள் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடுங்கப்பா. இந்த ராத்திரி வேளையில எந்தெந்த இடத்துல எங்கெங்க ஆண்டவரை பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் அற்புதத்தை செய்யும்படியா என் தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவருடைய மனதில் மனம் இறங்க ஆண்டவரை. கல்லான மனம் வேண்டாம் ஆண்டவரை. அப்பா மனம் இறங்க ராஜா. ஏசப்பா உம்முடைய கரத்துக்குள்ளாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரை எங்களை சாத்தான் கையிலும் ஆண்டவரை மற்றவர்கள் கையில் விட்டு கொடுக்காதவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரை. மனுஷன் முகத்தை பார்க்கலாம், ஆனால் நீரோ இருதயத்தை அறிந்து ஆராய்கிற தேவன் ஆண்டவரை. உம்முடைய கரத்துக்களாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா. எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய அக்கிரமங்கள் எங்கள் மீறுதல்கள் இருக்குமானால் என் தேவன் இந்த ராத்திரி வேளையிலே அதமாக்கி போட்டு பரிசுத்த ஆவியானவரே ஆலயத்துக்கு ஆண்டவரே அப்பா எந்தெந்த காரியத்துக்கு பணம் தேவைப்படுகிறதோ என் தேவன் ஆண்டவரை மனம் இறங்கி ஆண்டவரை ஒவ்வொரு இடத்திலேயும் ஆண்டவரை ஒவ்வொரு கரங்களையும் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரை இருதயத்தோடு கூட பேசி ஆவியானவர் நீர் வழி நடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. என் தேவனே அப்பா இங்க மாத்திரம் அல்ல ஆண்டவரை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேசத்திலேயும் ஆண்டவரை ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு பட்டணத்திலேயும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு தெருக்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் நீர் பேசும் ஆண்டவரை. இந்த ராத்திரி வேளையில ஒரு கலக்கத்தை கொண்டு வாங்க ஆண்டவரை. சபை குறித்ததான ஒரு பாரம் இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த பாரத்தின் மத்தியிலே ஆண்டவரை வேதனையோடு தவிப்பார்கள். ஆனால் ஆவியானவர் ஆண்டவரை சபைக்கு என்ன நான் செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவரை அவர்கள் இருதயங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. ஆவியானவரை பவுலை போல ஆண்டவரை அப்பா ஒவ்வொரு சபைகளுக்கு கேட்கும் பொழுது உதாரத்துவமாய் பணங்களை கொடுத்தார்கள் அல்லவா. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களுடைய இருதயங்கள் தூங்காத படிக்கு மௌனமாய் இராத படிக்கு ஆண்டவரை நீங்க பேச வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரை நாங்கள் பேசாவிட்டால் கல்லுகள் கூப்பிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. ஒவ்வொரு இருதயத்தோடு கூட பேசுங்க. அந்த நாட்களில் எப்படி அப்பா லாசருவே வெளியே வா என்று சொல்லும் பொழுது அவன் வெளியே வந்தான். கட்டுகளோடு கூட அவன் வெளியே வந்தான். ஆனால் அதை கட்டழித்து விடுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அவன் வெளியே வந்தான். உயிர்த்தெழுதலின் வல்லமாய் இந்த ராத்திரி வேளையில எந்தெந்த வீடுகளில்
ஆண்டவரே உதவி செய்ய வேண்டுமோ அந்த வீடுகளெல்லாம் உயிர்த்தெழுதலின் வல்லமை பரவட்டும் ஆண்டவரே. எழுப்புதலின் தீ பரவட்டும் ஆண்டவரே. மனம் திரும்புதலுக்கு தீ பரவட்டும் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆண்டவரே நீர் தனித்தனியாக பேர் பேராக ஆண்டவரே அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா பேசுங்க ராஜா, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற அப்பா. ஒவ்வொரு இடத்துல இருந்து பணங்கள் ஆண்டவரே அப்பா 100 ஆண்டவரே 100 30 60 100மாக ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களை எழுப்புங்க ஆண்டவரே. ஏசப்பா நீங்க பேசுங்க. நாங்கள் எல்லாம் ஆண்டவரே நாங்க எம்மாத்திரம் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற உம்முடைய கிருபை இறங்கட்டும். ஒவ்வொரு இடத்துல உம்முடைய கிருபை இறங்கட்டும். இந்த ராத்திரி வேளையில கல்வாரி ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட மக்கள் மத்தியில ஆண்டவரே ஒரு எழுப்புதல் பரவட்டும் ஆண்டவரே. நல்ல கனிகளை கொடுக்கிற மக்கள் மத்தியில எழும்பட்டும் ஆண்டவரே. அனாயிட்டிங் பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மேல ஆண்டவரே உம்முடைய ஆவி இறங்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜாதி ராஜாவே. நாங்கள் இது காலம் செல்லாது, இது கடைசி காலம் ஆண்டவரே. சபைக்காக நாங்க வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் இருந்து ஆண்டவரே அப்பா பணங்களை ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கென்று ஒப்பு கொடுத்து உம்முடைய நாம மகிமைப்படுவதற்காக அந்த ஆலயம் கட்டப்படுகிறது ஆண்டவரே. எத்தனை ஊழியக்காரர்கள் அந்த இடத்துல எழும்ப வேண்டும் ஆண்டவரே. எத்தனை குடும்பங்கள் வர வேண்டும் ஆண்டவரே அப்பா. எத்தனை ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஞானஸ்தானம் பெற வேண்டுமே. அதற்காக அந்த ஸ்தலத்திலே கட்டி கொண்டிருக்கிறத நீர் அறிவீர் ஆண்டவரே. தடைகளை ஆண்டவரை நீக்கி போடுங்க. பரிசுத்த ஆவியானவர் நீங்க பேசுங்க ஆண்டவரே. எந்த தடையும் வராத படிக்கு ஆண்டவரே, இந்த பண தடை வராத படிக்கு என் தேவன் ஆண்டவரே ஒவ்வொருவரோடு கூட பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பாஷைக்காரரோடு கூட பேசுங்க. ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா தெளிவுள்ள புத்தி உள்ள ஞானமுள்ள மக்களை எழுப்பித்தாங்க ஆண்டவரே. ஏசப்பா உம்முடைய ஆலை ஆண்டவரே அப்பா எங்களுடைய நெருக்கங்கள் உமக்கு தெரியும் ஆண்டவரே அப்பா. இன்னுமாய் கூட அந்த ஜல்லி மண்ணு எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுகிறது அப்பா. ஏசப்பா உம்முடைய வல்லமை இறங்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு கம்பெனியில பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சிறு தொழில் பெரிய தொழில் செய்கிற ஒவ்வொரு பிசினஸ்களோடு கூட பேசுங்க ஆவியானவர். அவர்களுக்கு ஒரு வல்லமை இறங்கி அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. அவர்கள் கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீர் ஆண்டவரே அப்பா. உம்முடைய ஞானத்தின் பிரகாரம் கொடுத்த ஞானத்தின் பிரகாரமாக நேற்று தினத்திலே பேசின அந்த சகோதரனை போல ஆண்டவரே அப்பா தசம பாகத்தில் வஞ்சிக்காத படிக்க ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஜாக்கிரதையாக எச்சரிப்பின் சத்தமாக ஏற்றுக்கொண்டு ஆவியானவர் ஆண்டவரை நீர் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறார் ஆச்சா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கிருபை இறங்கட்டும். இம்மட்டுமாய் நடத்தின தேவன் இன்று இரவிலே ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய ஆண்டவரை மைண்டில் ஆண்டவரே அப்பா இந்த சபைக்கான தேவைகள் சந்திக்க ஆண்டவரே ஒரு வார்த்தை நீர் பேசுங்க ஆண்டவரே. கல்வாரி ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. ஒவ்வொருவரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே அப்பா திராணிக்கு மேலாக நீர் சோதிக்கிற தேவன் அல்ல ஆண்டவரே. உம்முடைய கிருபை இறங்கி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கொடுக்கின்ற இருதயத்தை கட்டளிட்டு தாங்க ஆவியானவர். நீர் வழி நடத்த போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் கொடுத்து விட்டதற்கு கர்த்தர் கரங்களை தட்டி நன்றி சொல்வோமா. இப்போ சில மணி நேரம் சில வார்த்தைகளை தியானிக்கலாம். உட்கார முடிஞ்சுங்க உட்காந்துக்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 1லேருந்து 6 வசனம் வாசிக்கலாம். என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் உன் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்தில் பூட்டு, அவைகளை உன் இருதயமாகிய
பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்திய மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். சொல்கிறாரு, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. ஸோ அவருடைய கட்டளை ஒரு 2 கட்டளை. அது மத்தேயு 22:37 இந்த 40 வசனம் வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கட்டளை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமைக்கும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். இயேசு அவர்களை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. பிற இடத்துல அன்பு கூறணும். அன்பு இல்லாமல் இருந்தோம்னா அது வாழ்க்கையே கிடையாது. நம்ம யாரிடமும் அன்பு, நம்ம கர்த்தர் நம்மளை எவ்வளோ அன்பாக நேசிக்கிறாருன்றது நமக்கு தெரியும். ஸோ அதே போல் நம்மளும் அடுத்தவங்கள நல்லா நேசிக்கணும். நேசிக்கிற நண்பர்களாக இருக்கணும், நேசிக்காமல் இருக்கக்கூடாது. அது முழு இருதயத்தோடு நேசிக்கணும். சும்மா மேல் மட்டமாக இல்லை, முழு இருதயத்தோடும் நேசிக்கணும். முழு பலத்தோடு முழு மனதோடு. மனசில் வெளியில் ஒன்று வச்சுட்டுலாம் நேசிக்கக்கூடாது. முழு மனதோடு நேசிக்கணும். அதே போல் அன்பும் அதே போல் தான், முழு மனதோடு அன்பு கூறணும். இது முதலாம் கட்டளை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இப்போ நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் அன்பு கூறுவோம். கொஞ்சம் ஒரு மாதிரி கசப்பு இருந்ததுன்னா அவங்க மேலே அன்பு காட்ட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். கர்த்தரை நம்ம எல்லாரையுமே ஒரே விதமாக தான் பார்க்குறாரு. ஸோ நம்மளும் அவர் போல் எல்லாரையும் ஒரே இதில் தான், ஒரே மனசோடு தான் பார்க்கணும். எந்த கசப்போ வெறுப்போ யார் மேலே எதுவும் வராத முடியும் நம்ம பார்க்கணும். சார் 3:1 பாருங்க, 3:2 வாசிங்க. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். அவைகள் நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் ஆயுசையும் சமாதானத்தையும் கொடுக்கும், பெருக பண்ணும். நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் கொடுக்குமா. நம்ம அடுத்தவர்களுக்கு அன்பு கூறும்போது நம்மளுக்கு ஆயுசு கூடும். அது கர்த்தர் சொல்லுகிறார், கண்டிப்பாக அது ஆயுசு கூடும்னு. அப்புறம் சமாதானம் கர்த்தரை நமக்கு வெயிட் பண்ண சமாதானத்தை நமக்கு தெரியும். உலக பிரகாரம் சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே வைத்துட்டு போகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கார். உலக பிரகார சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். அதனால் நம்ம சமாதானத்தோடு இருக்கும்போது தீர்க்க ஆயுசும் கிடைக்கும், சமாதானமும் பெருகும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்தில் பூட்டு, அவைகளை உன் இருதயம் ஆகிய பலகையில் எழுதிக்கொள். அதுக்கு இன்னொரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 6:21 படிங்க சார். அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். எப்பொழுதுமே நம்ம இருதயத்தில் அந்த காரியம் இருக்கணும். ஸோ அப்போது நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். லூக்கா 3:5 தான் 52. லூக்கா 3:52.
சாரி, நீதிமொழிகள் 7:3. அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். அவைகளை விரலில் எழுதி விரலில் மாட்டிக்கிட்டான்றாரு. சங்கீதம் 37 படிங்க. 37:3-5. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் சுயமுதி மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை இருப்பதனால இந்த வசனத்தை வாசிக்கலாம். 3-5 பதர் அதே வசனம் வாசிங்க. 37:3-5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எந்த நேரத்திலும் நம்மளோட வழியில் அவரை பின்பற்றும் போது அவர் நம்மளை பாதுகாப்பார், நம்ம வழிகளை செவ்வையாக்குவார். அவரை எந்த வழி காண்பித்தாலும் அது நமக்கு நன்மையாக தான் இருக்கும். அது நம்ம அவரை தான் ஃபாலோ பண்ணணும், மனுஷனால கர்த்தரை ஃபாலோ பண்ணணும். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார். நீதிமொழிகள் 22:19 படிங்க. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கும் நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும் உன் வழிகளில் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார். நம்ம அவர் வழியில் நடக்கும்போது நம்ம பாதைகளை செவ்வையாக்குற தேவன் அப்படிங்கிறது அது நீதி. சாரி, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். நம்ம நம்பிக்கை எப்போவுமே அவர் மேலே இருக்கணும். ஸோ அவர் நம்ம வழிகளை செவ்வையாக்குவார். நம்பிக்கை இல்லைனாக்கா எந்த வேலையும் நடக்காது. ஸோ அதனால் அவருடைய பாதையில் நடக்கணுன்னா அவர் மேலே நம்பிக்கை வச்சு தான் அவரை நடக்க முடியும். ரோமர் 13:10 படிக்குது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பதாக, கொலை செய்யாதிருப்பதாக, களவு செய்யாதிருப்பதாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பதாக, இச்சையாதிருப்பதாக என்ற இந்த கற்பனைகளை வேறு எந்த கற்பனைகளும் உன்னிடத்தில் அன்பு கூறாதிருப்பது போல பிறனிடத்திலும் அன்பு கூறவாயாக என்ற ஒரே வார்த்தையில் இப்போ இத்தனை வார்த்தை விபச்சாரம், பொய், கொலை, பொய் சாட்சி, இச்சை அடக்கம், இவையெல்லாம் ஒரே வார்த்தையில் அடங்கியிருக்கு. அதான் தொகையாய் அடங்கியிருக்கிறது. நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையில் தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, அதனால் அன்பு நிச்சயமாய் பிரமாணத்தின்
இதெல்லாம் இருக்கிறது. நம்ம அடுத்தவங்க மேலே அன்பு வைக்கும் போது அது பெரிய நம்மளுக்கு பெரிய பிரயோஜனமாக இருக்கும். அன்பு பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது. நம்மளுக்கு எந்த அடுத்தவங்க நம்ம அன்பாக இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு நாம் எந்த கெடுதலும் செய்யறதுக்கு போக மாட்டோம். ஸோ கர்த்தர் நம்ம மேலே அன்பாக இருக்க நம்மளுக்கு எல்லா தேவைகளை சந்திக்கிறார். அதே போல் நாம் அடுத்தவங்களுக்கு மேலே நம்பிக்கையாக இருக்கும் அன்பாக இருக்கும் போது நாமளும் அவங்களுக்கு தேவைகள் எல்லாம். இப்போ நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறது பாஸ்டர் மேலே அன்பு இல்லை, தேவனோட அன்புல தான் வந்திருக்கிறீங்க. ஸோ தேவனுடைய ஆலயம் கட்டணும். ஸோ அவர் நம்ம மேலே அன்பு வச்சுருக்காரு, அவருக்கு ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்ற அந்த வாஞ்சையோடு தான் எல்லோரும் வந்திருக்கோம், ஜெபிக்கிறோம். அதற்காக ஜெபிச்சிட்ருக்கோம். எல்லோரும் அதுக்காக தான் வந்திருக்கிறோம். பார்த்துட்ருக்கிற பிள்ளைகளும் ஜெபிச்சிட்ருக்கிற பிள்ளைகளும் எல்லோரும் தேவன் மேலே அன்பு இருக்கிறனால தான் நம்ம அதுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு செஞ்சிட்ருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அன்பை குறித்து சில வார்த்தைகளை கொடுத்த கர்த்தருக்கு கொடான கோடி நன்றி. பாடல்கள் பாடி துதிக்கலாம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் போது நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலோ நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலோ நாம் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலோ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலோ கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலோ என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலோ வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலோ என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலோ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலோ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
ಸಂತೈಸುವ ತಾಯಿಯಂತೆ ನನ್ನೇಸು ನನ್ನನ್ನು ஹல்லேலூயா. இந்த வேளையில் இன்னொரு ஜெபத் குறிப்புக்காக ஜெபிக்கலாம். பாஸ்டரோட ஆரோக்கியத்துக்காகவும், பாஸ்டர் மனைவியோட ஆரோக்கியத்துக்காகவும், பிள்ளைகள் தாயாருக்காகவும், அவர் சுகபலன் ஆரோக்கியத்துக்காக ஒருத்தர் ஜெபிக்கலாம். ஜெபம் செய்யலாம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான சாயங்கால வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோத்திரம். எங்கே 2-3 பேர்களின் நாமத்தில் ஒருமனப்படுகிறீர்களோ உங்கள் நடுவே நான் இருப்பேன் என்று சொன்னவரே, உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே பலமாய் கிரியை செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோத்திரம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் பிள்ளைகள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரே. உங்களுடைய நாமத்தை தரித்த பிள்ளைகள் கர்த்தாவே உங்களுடைய துதியை சொல்லத்தக்க ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஏற்படுத்தினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோத்திரம். கர்த்தாவே, முக்கியமாக உங்களுடைய கரத்தில் நாங்கள் வருகிறோம். எங்கள் போதகர் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு நல்ல சுகம் பலன் நீண்ட ஆயுசை கூட்டி தரோம் கர்த்தாவே. கர்த்தாவே, அவர் கொடுத்திருக்கிற நல்ல குடும்பத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, அவர் மூலமாய் அநேக கோடிக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படத்தக்க நீர் அவர்களை பயன்படுத்துவதற்காக பிரயோஜனப்படுத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோத்திரம். கர்த்தாவே, அவருக்கு எந்த விதமான சுகவீனங்கள் வராதபடிக்கு உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே அவருக்கு பரிபூர்ண சுகம் பலன் அடையும்படியாக நம்முடைய கரத்தில் நாங்கள் வருகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, அவர் கொடுத்த நல்ல மனைவி பிள்ளைகள் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய ஊழியத்தின் பாதையில் அவர்கள் கர்த்தாவே செம்மையாய் வழிநடக்கத்தக்க நீர் உதவி செய்தலாம் கர்த்தாவே. அது மாத்திரமல்ல, வெளிநாட்டில் படித்துக் கொண்டிருக்கிற மகனை கூட உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. அந்த மகனுக்கு நீ தந்தையும் தாயுமாய் இருந்து மகனுக்கு எல்லாவற்றையும் நீர் சந்திக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோத்திரம். கர்த்தாவே, இந்த இடத்துல ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கும் ஜெபங்களுக்கும் உம்முடைய கண்களும் செவிகளும் திறந்தவர்களாக இருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோத்திரம். கர்த்தாவே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று நீர் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். உம்முடைய நாமத்தினால் எங்கள் போதகருக்கு நல்ல சுகம் பலன் நீண்ட ஆயுசை தரும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. கர்த்தாவே, இது மாத்திரமல்ல, உடன் ஊழியக்காரரும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற என் கர்த்தர் நீர் அல்லவா கர்த்தாவே. ஒவ்வொரு துணை ஊழியக்காரர்களும் உடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்கள் கொடுத்த நல்ல ஒரு குடும்பத்துகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய ஊழிய பாதையில் அவர்கள் முன்னேறத்தக்க புதிய புதிய யுக்திகளை நீர் தாரும் அப்பா அவர்களுக்கு கர்த்தாவே. உம்முடைய வேதத்தின் உள்ள ரகசியங்களை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதனுடைய விளக்கங்களை அநேக ஜனங்களுக்கு எடுத்துரைக்கத்தக்கதான ஞானத்தையும் ஞாபகசக்தியும் கிருபையும் வல்லமையும் நீர் தாரும் கர்த்தாவே. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர்கள் அல்லவா. ஞானத்தின் குறைவுள்ளவன் பரிபூர்ணமாய் கொடுக்கிற இடத்துல கேட்க கடவான் என்று சொல்லியிருக்கிறது கர்த்தாவே. இப்பொழுது உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு நல்ல ஞானத்தையும் ஞாபகசக்தியும் நீர் தரும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சோத்திரம். அது மாத்திரமல்ல தகப்பனே, இந்த ஆலய பணிகளுக்காக உம்முடைய கரத்தில் நாங்கள் வருகிறோம். எல்லா தேவைகளும் நீர் சந்திப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர். காற்றையும் காண மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், வாழ்க்கால்கள் நிரம்பப்படும் என்று சொல்லியிருக்கிறேன் கர்த்தாவே. எங்களுடைய ஆலயத்தை கட்டுமான பணிகளுக்கு கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் நீர் கொள்ள பொருள்களை நீர் தருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கிற பிள்ளைகளை நீர் எழுப்பும் அப்பா. அவர் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பொல்லாத சத்துருடைய சாத்தானுடைய கிரிகளை இயேசுவின் நாமத்தை நாங்கள் அதமாக்குகிறோம் தோப்பனே. கொடுக்கிற பிள்ளைகளை நீர் எழுப்பும். அது மாத்திரமல்ல, ஜெபிக்கிற பிள்ளைகளை நீர் எழுப்பும் அப்பா. ஜெபத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்தினால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்முடைய ஜெபத்தினால் ஆகும் தகப்பனே. கர்த்தாவே, ஜெபத்தின் வல்லமை எப்பொழுதும் ஏறெடுக்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் நீர் கேட்டு பதில் கொடுப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோத்திரம் கர்த்தாவே. இனிமே நடக்குகிற எல்லாம் ஆராதனைகளும் உடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மிக நேர்த்தியாய் உமக்கு ஆராதனை செய்ய நீர் பிள்ளைகளை நீர் ஏற்படுத்தினதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மறுபடியும் ஒரு விசை கூட எங்களுடைய போதகரை உடைய நிலவில் கூறுகிறோம் கர்த்தாவே. அவர்களை கர்த்தாவே, போதகருக்கு ஏதாவது ஒரு இடையூறு வந்தால் சபை சிதறடிக்கப்படும்
என்று பிசாசானவன் நினைக்கிறான். ஆனாலும் ஒருபோதும் அது நடக்காது. ஏனென்றால் கர்த்தர் அவரோடு இருந்து நீ செய்கிற எல்லாம் பெரிய காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோத்திரம் கர்த்தாவே. இம்மட்டும் வழிநடத்தி வந்த என் தேவன் இனிமேலும் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றும் பொறுக்கர்த்த நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரை பொறுப்படுத்திக் கொள்ள வழி நடத்தும். துதியும் கனமும் மகிமை யாவும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெயமெடுத்து ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடலாம். தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் எந்த வாழ்க்கை மாறுமே. சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்த வாழ்க்கையே, உம் பாச கைகள் எட்டி என்று தொடருமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்த வாழ்க்கையை, உம் பாச கைகள் எட்டி என்று தொடருமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தா என்ற கருதை கேள். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தா என்ற கருதை கேள். தொடருமே, என்னை தொடருமே. தொடருமே, என்னை தொடருமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே. முடியாதே. கடமையில் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். இருக்கின்றார். கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே. முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். இருக்கின்றார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார். கடனை எல்லாம் மாற செய்வார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார். கடனை எல்லாம் மாற செய்வார். மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே. நிறுத்துவே. நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதா. இருப்பதா. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே. நிறுத்துவே. நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதா. இருப்பதால் இல்லை என்பது எனக்கு இல்லை. இல்லை என்பது துளியும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை. தொல்லை என்ற தொல்லை இல்லையே. தொல்லை இல்லையே. இல்லையே, தொல்லை இல்லையே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. தொடருமே, என்னை தொடருமே.
தொடருமே, என்னை தொடருமே, தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் மாறும், கர்த்தர் மாற்றுவார் என்றப்பா இந்த வேளையில் நாம் எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பாய் நேசிக்கும் பரலோக தகப்பனே, நாளுக்காக ஸ்தோத்திரிங்கப்பா. இந்த நாளிலும் கூட அப்பா இந்த 43வது நாளை அப்பா கூட்டி கொடுத்த தயவுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி ராஜா. இந்த வேளையிலும் கூட அப்பா ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்திற்கும் அப்பா ஆமேன் என்று பதில் கொடுத்து விட்டதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி ராஜா. இந்த வேளையில் கூட அப்பா சபைக்கு வந்திருக்கும் பிள்ளைகளையும், சால்வேஷன் டிவியில் பார்க்கும் பிள்ளைகளையும், அப்பா யூடியூபில் பார்க்கும் பிள்ளைகளையும் பேராகவும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. சபைக்காக அப்பா ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் ஆசீர்வதித்து வெளிப்படுத்தி வழிநடத்துங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்க ராஜா. கொடுத்த பிள்ளைகளும் கொடுக்க முடியாமல் இருக்கும் பிள்ளைகளையும் தகப்பனே நீர் அப்பா அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய வழிகளை திறந்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கொடுக்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான், அழிக்கு குளிக்கு வழிமுறை நான் செய்வேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் செய்ய போக கிருபைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா. இந்த வேலையிலும் கூட அப்பா கொடுத்த பிள்ளைகளை அப்பா ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாதபடி வழிநடத்த கொடுத்தவன் ஒருபோதும் உம்முடைய ராஜ்யத்துக்கு விதைக்கிறவர்கள் தகப்பனே தரித்திரன் ஆவதில்லை என்ற அப்பா வார்த்தையின்படி தகப்பனே எல்லோரையும் தேவைகளை சந்தித்து வழி நடத்துங்க ராஜா. இப்படி செய்ய போக கிருபைக்காக முக்க நன்றி. இந்த வேலையிலும் கூட அப்பா சபை மூப்பருக்காக ஸ்தோத்திரிகம்ப்பா, பாஸ்டருக்காக ஸ்தோத்திரம், தாயார் மனைவி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கும், சால்வேஷன் டிவி ஊழியர்களுக்காகவும், எஸ்தர் ஜெப ஊழியர்களுக்காகவும் தகப்பனே இந்த வேலையில் பாதத்தில் வருகிறோம். எல்லா தேவைகளையும் அப்பா நீர் சந்திக்க வல்லவரார் இருக்கிறீர் அப்பா. இந்த வேலைகளை எஸ்தர் ஜெப வீட்டுக்கும் சால்வேஷன் டிவி ஆஃபீஸில் இருக்கும் எல்லா தேவைகளுக்கும் தகப்பனே எல்லா பண காரியங்களையும் பார் சந்திக்க வல்லவராக இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பாஸ்டர் இருக்கும் எல்லா பலவீனங்களை தகப்பனே நீர் அப்பா உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விலகும் என்று வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவன் தகப்பனே. ஊழியர்கள் சுகத்தை அறிந்த தேவன் இந்த வேளையிலே பரிபூர்ண சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்து பலப்படுத்தி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்டில் அப்பா கேட்ட ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் பதில் கொடுத்து விட்டதற்காக உமக்கு நன்றி ராஜா. துதி கன மகிமையெல்லாம் நீ ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள் பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் என்றென்றும் மறாவது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்நிய உணக்கம் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். நாளை இதே வேளையில் 6 மணிக்கு ஜெபம் இருக்கும், கலந்து கொள்ளலாம்.